ஏ கருப்பேன் பாராண்டா. அது வந்து சார் வந்து என்னை கூப்பிட்டு ஒரு கிஃப்ட் ஒன்று பண்ணாரு. சூர்யா சார் அவருக்கு கொடுத்த அந்த செயின். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். JNN Institute of Engineering joins CSE, AI&ML, Cyber Security, MBA and more. TNA counseling code 1126 near Redhill, Chennai. Shira Home Junction presents mid-year mega home first June 5th to June 28th up to 50% offer. Sundarapuram and Cross Cut Road, Coimbatore. கருப்பூர் பாட்டு பாடும் போதெல்லாம் குழந்தைங்களுக்கு சாமி வரும். வேலாயுத பறவை காளிமலையில கருப்ப சன்னியாசி முடி பிச்சு மங்களே காரியமுண்ட கன்னிமர வைராயு மாரி மப்புமாரி காமாட்சி கோவிந்தனால ஐயப்பன் கல் பாண்டி முனி எங்க 18ஆம் படி கருப்பா. எவ்வளோ சினிமா பாடல் பாடினாலும் இந்த பக்தி பாடல்கள் பாடுறதுல நான் எல்லா இடத்துலையுமே சொல்றது அது என்னமோ அது ரொம்ப உணர்வுபூர்வமா இருக்கும். அவன் தண்டனை சத்தியண்டா ஏ கருப்பன் பாராண்டா. நம்ம எவ்வளவோ சினிமா பாட்டு பாடியிருந்தாலும் கருப்பர் கொடுத்த வாழ்க்கை எனக்கு. காரைக்குடி பக்கத்தில் அரியநாச்சி அம்மன் கோயில்ட்டு அங்கே வந்து ஒரு கச்சேரி நடக்குது. அங்கே வந்து கருப்பசாமி பாட்டு பாடுனா அங்கே சாமி எப்படி வந்துச்சுன்னா இப்படி நிற்கிறாரு. இந்த இடத்துல வந்து இரும்பு கம்பி அப்படியே அந்த போல் மாதிரி ஊட்டியிருக்காங்க. எங்கள் 18ஆம் படி கருப்பான்னு சொன்ன உடனே ஒரு பந்து எப்படி குதிச்சு அடிக்கும் பாருங்க. ஒரு பந்து அந்த உடம்பையே தூக்கி அப்படி அடிச்சதுங்க. ஒவ்வொரு மேடையும் இப்போ கிடைக்கிற அந்த ஆரவாரம் அந்த கருப்பூர் பாடலுக்கு உண்மையிலே எனக்கு பயங்கர இதா இருக்கு. என்னடா அது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு. ஆவி பறக்கும் தீக்கடை அவ வந்ததனால பூக்கடை நந்தமந்தோணி என்னோட வாணி தங்கம் போல் பலபலக்குதடி உன்னோட மேனி. உங்களுக்கு பிடிச்ச ஃபோக் சிங்கர் யாரு? வாய்ஸா வந்து எனக்கு இவரு மாணிக்கவனம் சாரோடைய வாய்ஸ். ஐயோ அவரு உண்மையிலே ஒரு தனித்துவமான ஒரு குரல் தான் அவர் தான். ஓப்பனிங் மட்டும் பாடலாம். ஆடாத வண்டியிலே அதிராத கொண்டையிலே அதிராத கொண்டையிலே. என்னோட பாட்டோட பிகினிங் இது. மதுரை கலகலக்க மதுரை ஜில்லா ஜில்லு ஜில்லுக்கு அந்த சாங் ஒரு தண்டன தந்தன தான தந்தன தான தந்தன தந்தானே தந்தன தந்தன தான தந்தன தான தந்தன தந்தானே. அங்க ஒத்தையடி பாதையில அவன் ஓடி வரான் காலமாட. அங்க உச்சி பான ஒசரத்தில அவன் ஆடி வரான் காலமாட. ஒரு மரத்து பதனிய குடிச்சாம் உங்களுக்கு இந்த ஹை பிட்ச் வந்து நிறைய பாடி த்ரோட் ஸ்டெயின் ப்ராப்ளம்லாம் வருமா? கண்டினியூவா ப்ரோக்ராம்லாம் வந்தா அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கஷ்டம் தாங்க. ஆனால் ஆரம்பத்தில் நிறையா காலையில இருந்து நைட்டு வரலாம் உட்காந்துருந்துக்கிறேன். அதெல்லாம் நிறையா எல்லாருக்கும் நடக்கிற விஷயங்கள் தான். அது ரொம்ப கவலையாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் இதில் துவண்டு மட்டும் விட்டுறக்கூடாது. அப்படி போய் பொழுதுக்கு உட்காந்துட்டு நைட்டு உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. சத்தியமாக நான் என் மைண்டில் உள்ளது அதுதான். ஒத்தி வச்ச மல்லிகை மொட்டு. நான் இவரை வந்து செல்லமா வந்துட்டு ஏன் எப்படி பாடுற அப்படின்னு தான் வந்து கேட்பேன். அப்படி பாடுவார். நிஜமே ஒரு தெய்வ குழந்தை. வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா இவரோட வாய்ஸில் வந்து கடவுள் போய் உட்காந்துட்டாரு, அதனால தான் இப்படி பாடுறாரு அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோ ஒரு அற்புதமான சிங்கர், ஒரு பிட்ச் பர்ஃபெக்ட் சிங்கர். நிஜமாவே அவ்வளோ தெய்வீகமாக இருக்கு இவர் பாடுறது கேட்டால். இப்போ கலக்கிட்டு இருக்காரு. இவரோட இன்டர்வியூ கிடைக்கிறதுக்கு நாங்கள் 1 இயராக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நிறைய கொலை மிரட்டல்கள்லாம் விடுத்து நீங்கள் எங்கள் ப்ரொடியூசர் கூப்பிட்டு வந்திருக்காங்க. வணக்கம் மகாலிங்கம், எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி இன்டர்வியூ யாருக்குமே கொடுத்து. ஸோ அவ்வளோ அழகாக எப்போவுமே கேட்கணும். இப்போ இவ்வளோ அழகாக ஒருத்தர் வந்து பாடுறாங்கன்னா சில பேர் ப்ராக்டிஸ் பண்ணி பாடுவாங்க, சில பேர் நேச்சுரலாக டேலண்ட் இருக்கும். ஸோ உங்களுடைய அந்த ட்ரைனிங் என்ன, அதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். நான் அதுதான் தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஆரம்பத்தில் இந்த ஸ்துதி இப்படி அதெல்லாம் உண்மையிலே எனக்கு தெரியாது. சின்ன பிள்ளையில் சும்மா இயற்கையாக பாடுறது தான். அது வந்து அம்மாலாம் வந்து கும்மி பாட்டு பாடுறது. அதே மாதிரி என்னுடைய தாத்தா
என்னுடைய அப்பாவுடைய எங்கள் அப்பாவுடைய ஐயாவாக இருக்கட்டும், அவங்களும் இந்த கலை சார்ந்த குடும்பம் தான். கலை சார்ந்தது மீன்ஸ் வந்து அவங்க எல்லாமே இந்த கும்மி பாட்டு, மாரியம்மன் கோயில் வந்து தாலாட்டு பாடுறவங்க. அது மாதிரி எங்கள் அம்மாவுடைய அப்பா வந்து இந்த அம்மையெல்லாம் போடும், பெரிய பெரிய அம்மைன்னு சொல்லுவாங்க, அம்மா பார்த்துருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கெலாம் வந்து உடம்பு எந்திரிக்க முடியாமல் இருக்கக்கூடிய இதில் வந்து வேப்பலை அடித்து விடிய விடிய அவங்கள வந்து மாரியம்மன் தாலாட்டு, நல்ல முட்டிக்கால் தவம்னு சொல்லுவாங்க, முட்டி போட்டு அப்படி பாடக்கூடியவங்க. அவங்களுடைய எங்கள் ஐயா பேர் வந்து கட்டக்கருப்பன் சொல்லுவாங்க. அவருடைய இதுதான் எனக்கு வந்திருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வரையும் எங்கள் அம்மா கும்மி பாட்டு பாடிட்டு இருக்காங்க, அவங்க பின்னாலேயே பாடுறது. அதே மாதிரி என்னுடைய பெரியப்பா அவரும் பயங்கரமாக பாடுவார் கும்மி பாட்டு தான். எல்லாமே இந்த கோயிலில் பாடுற இதுதான். அப்ப நான் சொன்னது கரெக்ட், தெய்வ குழந்தை தான் நீங்க நிஜமாவே. கரெக்டா, அம்மா பாட அந்த நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்த கடவுள் அருள் கிடைச்சிருக்குன்னு அந்த வாய்ஸ்ல வந்து உட்காந்துட்டாருங்க. நிஜமாவும் இப்படி பாடுறது யாருமே பார்த்தது இல்லைங்க, நிஜமா சொல்றேன். நான் அவ்வளோ வியந்திருக்கேன் நீங்க பாடுறது, அவ்வளோ நேச்சுரலா, அவ்வளோ ஹை பிச்சில், ஒரு ஸ்ருதி விலகாம. நான் பேசிட்டே போகலாம் அதை பற்றி பேசினேன்னா. அண்ட் நீங்கள் மூவிக்கு வந்து எப்படி வந்தீங்க அதெல்லாம் நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருப்பீங்க. ஸோ அதை திரும்பி நான் வந்து அந்த அரைச்சமா வரைக்கும் விரும்பலை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அழகான பாடல் பாடி எங்களுக்காக அந்த தெய்வீகமாக ஆரம்பிச்சிங்கன்னா ஹாப்பியாக இருக்கும். அங்காளம்மா செங்காளம்மா ஆங்காரம்மா வாராளம்மா எங்கனத்த நடு சாமத்தில மாயான கொல்லையில பார்வதியா ஈஸ்வரியா அம்பிகைய சண்டிகைய சூலினிய மாலினிய நாரணிய பூரணிய மாசானிய வெக்காளிய பஞ்சமிய பைரவிய பாஞ்சாலிய மாஞ்சாலிய மகாலிய வேதாளியா யாரென்று கேளுங்கம்மா என் தாய் நின்ற மலையனூரம்மா அங்காளம்மா செங்காளம்மா ஆங்காரம்மா வாராளம்மா நட்ட நடு சாமத்தில மாயான கொல்லையில பார்வதியா ஈஸ்வரியா அம்பிகையா சண்டிகையா சூலினியா மாலினியா நரணிய பூரணியா மாசானியா வெக்காளியா பஞ்சமியா பைரவியா பாஞ்சாலியா மாஞ்சாலியா மகாலியா வேதாளியா யாரென்று கேளுங்கம்மா என் தாய் நின்ற மலையனூரம்மா. அம்மா தாயே. அமேசிங். நான் நிறைய பேர் பாடினா வந்து எமோஷன் வர, நீங்க பாடி நான் அழுதுருக்கேன் நிறைய வாட்டி, கண்ணில் தண்ணி வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ்லாம் இருக்கா? நீங்க பாடி சில பேருக்கு சாமி வந்து நிறைய நடந்திருக்கு, ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் ஞாபகம் இருக்கா? ஆமா, இந்த பாட்டெலாம் பாடும்போதெல்லாம் வந்து இது இந்த அங்காளம்மா அம்மன் வேஷம் போட்டு வருவாங்க நம்ம ஸ்டேஜில் பாடும்போது இந்த பாட்டு. அப்புறம் வந்து மஞ்சளிலே நீராடி அந்த பாட்டு, இதெல்லாம் ஜாயின் பண்ணி பாடுறது. அப்போ வந்து ஒரு 2 காளி ஒரு அம்மன் 3 பேர் வேஷம் போட்டு அந்த ஸ்டேஜில் கீழே வந்து ஆடும்போது எல்லாருக்குமே சாமி வரும். அது எப்படின்னு தெரியல, அது கண்டிப்பாக வரும். வேற எதுவுமே இல்லை, அந்த உணர்வு அந்த இடத்துல. அது அது என்னன்னே தெரியாதவங்களுக்கே அந்த உணர்வு வரும்போது அது ரொம்ப அதில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்? குழந்தைங்களுக்குலாம் வரும், அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கும். கருப்பர் பாட்டு பாடும்போதெல்லாம் குழந்தைங்களுக்கு சாமி வரும். குழந்தைங்களுக்குலாம் அப்படியே நேச்சுரலாக நடந்து அப்படியே அவங்க பேசும்போது, இப்போ நான் வந்து வெளியிலேருந்து வந்திருக்கிறேன், இப்போ என்னை யாருக்கு நெக்ஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறவங்க அந்த ஊருக்காரங்க, அதெல்லாம் அந்த குழந்தைக்கு யாருன்னே தெரியாது. அந்த குழந்தை வந்து சொல்லும், இந்த மாதிரி நீ வந்து என் எல்கையில் இருக்கிறவன்டான்னு சொல்லும். அதெல்லாம் நடந்திருக்குது. அதெல்லாம் எப்படின்னு எனக்கு சொல்லவே தெரியல. இந்த மாதிரி டயத்தில் தான் அது எவ்வளோ சினிமா பாடல்கள் பாடினாலும் இந்த மாதிரி இந்த பக்தி பாடல்கள் பாடுறதுல நான் எல்லா இடத்துலையுமே சொல்கிறது, அது என்னமோ அது ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்கும். இப்போ நிறையா மேக்ஸிமம் பக்தி பாடல் பாடத்தை நிறையா கூப்பிட்றாங்க. சினிமாவில் பக்தி பாடல் எதுனா இருந்ததுன்னா கூப்பிட்றாங்க. நிறையா சிவன் பாட்டு பாடியாச்சு, இதில் சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்குது. இப்போ சினிமாலையும் பக்தி பாடல் தான் கூப்பிடுறாங்க. முதல்ல கருப்புக்கும் வந்து உங்க வாய்ஸ் தான் வந்து இந்த படத்தோட பெரிய பிளஸ் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அண்ட் இன்னொன்று கேட்க நினைச்சேன், மேம் மடியில் ஒரு பாக்ஸ் வச்சிருக்கீங்களே, என்ன கதை? இது வந்து இதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது வந்து என்னென்னா, இது சூர்யா சாரோட மனசை பற்றி சொல்லி ஆகணும். இது வந்து நிறையா சினிமா பாடல்கள் பாடியிருக்கோம். அந்த கருப்பு பாடல் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம வந்து பாட ஆரம்பித்து ஒன்லி வந்து அந்த ஆல்பமில் அந்த அங்கே இடிமுழங்குது சாங் வந்து பாடுவேன். அது மூலியமாக வந்து நமக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடச்சி எல்லா மக்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அது மூலியமாக பார்த்திங்கன்னா திரைப்படத்தில் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது வந்து சார் வந்து என்னை கூப்பிட்டு ஒரு கிஃப்ட் ஒன்று பண்ணார். சூர்யா சார் வந்து எனக்கு ஒரு பெரிய இந்த பாருங்க, இது வந்து கையில் எடுத்து காமிச்சிருங்க, தங்கத்துல செயின். ஆஹா, இது வந்து எங்கேன்னா என்னைய வர வச்சு ஒரு எத்தனை மணி, ஒரு அன்னைக்குன்னு எனக்கு நிகழ்ச்சி, அவர் சாரோடைய மேனேஜர் வந்து நாங்கள்
சார் இதான் சூர்யா சார் அவருக்கு கொடுத்த அந்த செயின் ரொம்ப அழகா இருக்கு. ஒன்று அப்படியே நான் ஒரு முறை நான் சொல்லியிருந்தேன் அவர் கூட. ஆனால் ஸ்டேஜ்லேயும் வந்து நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது வந்து நான் சாரும் வந்து ஹக் பண்ணாங்க. நாங்கள் 2 பேரும் அப்போ இது போகும்போது நான் சாரை பார்த்தோன்னா அப்படியே போய் கட்டி பிடிச்சிட்டேன். ரொம்ப நேரமாக கட்டி பிடிச்சிட்டுட்டேன். அப்புறம் வந்து இது கிஃப்ட் பண்ணாங்க. உண்மையிலே எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப மனசுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நம்ம இவ்வளோ தூரம் வந்து கடந்து வந்த பாதைக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சத மாதிரி அப்படி ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேனே தவிர, மற்றபடி அவர் மனசுக்குள்ளே இவ்வளவு ஒரு அந்த எப்படி ஒரு மனசில் இதை வந்து இது கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது. இந்த நேரத்தில் அவருக்கு வெளியே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட உழைப்புக்கான அந்த அங்கீகாரம் தான். ரொம்ப சந்தோஷம். இந்த நீங்கள் போட்டுக்க ஒரு அந்த 5 செயின் 6வது செயினா போட்டுக்கோங்க. ஆமா போட்டுக்கோங்க. உங்களை கடத்துனா பயங்கரமா நல்ல ஒரு வசூல் இருக்கும் போல இருக்கு. ஆமா அப்படியே யாராவது கிட்ட அப்படியே தூக்கி கொடுத்துருக்கீங்களா அந்த மாதிரிலாம் கொடுக்கணும்ட்டு ஆசையா இருக்கு. அந்த மாதிரி தான் அதை சேர்த்துட்டு இருக்கீங்க. அது இல்லை, அது கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் இது வந்து கண்டிப்பாக இல்லை நம்ம இது வந்து ஒரு விஷயமே கிடையாதுங்க. மனசில் வந்து நமக்கு ஒரு விஷயம் அந்த இடத்துல என்ன ஃபீல் ஆகுதோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக அது வந்து நடக்கணும்னா அது நடந்துடும். கண்டிப்பாக அது அந்த விஷயத்தில் வந்து எனக்கு என்ன சொல்கிறது, நம்ம மியூசிக்கில் உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அந்த நேரத்தில் நமக்கு என்ன உணர்வு தோணுதோ அதை நம்ம கண்டிப்பாக அதை பண்ணி ஆகும். கண்டிப்பாக அந்த பாடல் வந்து இந்த படத்துக்கே நான் வந்து ரீசெண்டாக தான் அந்த படம் வந்து பார்த்தேன். அண்ட் உங்கள் வாய்ஸ் தாங்க அந்த பாடலுக்கு வந்து உயிர் கொடுத்து அண்ட் அப்படி ஒரு தெய்வீகமாக அது பிகினிங்கில் ஒன்று பாடியிருப்பீங்க. அது எனக்கு தெரியும் நீங்கள் பாடுவீங்க, அதெல்லாம் வந்து ஒரு விஷயமே எல்லாம் பாடுவீங்கன்னு தெரியும். ஸோ அதை கேட்டு பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்களே இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய. அந்த இது வந்து இப்போது நான் வந்து அப்போலேருந்தே பாடிட்டு இருக்கிறேன். அது வந்து என்னுடைய குலசாமி, என்னுடைய குலதெய்வங்களை தான் நான் பாடுறேன். அது நான் எத்தனையோ வருஷமாக நான் பாடிட்டு இருக்கிறேன். ஆனால் இப்போ வந்து அதை வந்து இந்த இதில் இப்போ கருப்பு படத்துக்காக நான் யதார்த்தமாக பாடினேன். அது பாடினதை அதை அப்படியே அந்த லைனை வச்சுக்கிட்டாங்க. ஆமாம், அந்த ஓப்பனிங்கில் உள்ளது. அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அது நல்ல வைரல் ஆயிடுச்சு. அதே மாதிரி எங்கேயோ இருந்த நம்ம வணங்கக்கூடிய குலசாமி அவங்கள நினச்சி நமக்கு இன்னைக்கு வரையும் நான் ஒரு ஸ்டேஜில் போய் நான் நிற்கிறேன் அப்படின்னா அந்த பாட்டு பாடும்போது வேலாயுதம் பறவைக்காளி மலையாள கருப்பா சன்னியாசி முன்னாடி பேச்சியம்மா மாங்கல்ய காரியமுன்று கன்னிமார்கள் வைராவி மாரியம்மா பூமாரி காமாட்சி கோவர்தனம் அழகியப்பன் அறிமது காளி பாண்டிமுனி எங்கள் 18ஆம் படி கருப்பா எங்கள் நத்தக்கோட்டை முனியையா இளங்குளத்து முனியையான்னு சொல்லி அப்படி நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா உண்மையிலே அது வந்து அவங்க முன்னால் அப்படி நிற்கிறது மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அது மாதிரி தான் இந்த பாட்டு பாடும்போது இப்போ நான் இடையில வந்து அண்டமும் பிண்டமும் அலற வைக்கிறாகண்ட கண்ணோட வேகுண்டு நிற்கிறா ஏஹே அந்த சவுண்டுலாம் வந்து எங்கள் அப்பாவுடைய சவுண்டு. எங்கள் அப்பா வந்து பயங்கரமாக கும்மி அடிக்கும்போது ஆகா ஓகேன்ட்டு பயங்கரமான கலாட்டா பண்ணுவோம். அப்படி நான் இருக்கிறாரு பாருங்க எங்கள் அப்பா. அவங்க பிளெஸிங் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கு. அப்பா வந்து 2 வருஷம் ஆச்சு. அப்பா மாடுலாம் பயங்கரமாக பிடிப்பா. அப்படி மாடுபடியா எல்லா ஆனால் எங்களை வந்து ரொம்ப ரொம்ப இதாக வளர்த்தாங்க, கண்டிப்பாக வளர்த்தாங்க. ஆனால் அவங்க செம்ம ஜாலியாக அம்மா இருக்காங்க. அம்மா ஒரு வாட்டி கூட்டிட்டு வராங்க, கண்டிப்பாக அழைச்சிட்டு. இங்கே நம்ம இப்போ வருவாங்க, எப்போனா ஒரு வாரம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்காது. ஆக்சுவலி இந்த அவங்க கிராமத்திலே இருந்து அவங்க பழகிட்டாங்க. நம்ம கூட அங்கே போகலான்னு தான் நம்ம ஊருக்கு கூப்பிடணுன்னு ஆசை. ஊருக்கு ஊரில் போயிட்டு அதை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லாமல் போயிடுச்சு. இல்லைன்னா நம்ம ஊருக்கெல்லாம் போயிட்டு நம்ம ஊரெலாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் பண்ணிடுவோம் கண்டிப்பாக. பொங்கல் ஸ்பெஷல் பண்ணுவோம். ஆமாம், நம்ம ஊருக்கெல்லாம் வந்தால் நம்ம குலசாமிகள் இப்போ ஏன்னா நான் வந்து சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த வேலாயுதம் பறவைக்காளி மலையாள கருப்பர் இதெல்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே இங்கே இருக்குது. ஆமாம், அப்படியே அதை அந்த சாமியை ஒன்றுன்னா நான் அதை காட்ட முடியும் அந்த இடத்துல. அது ஒரு பெரிய வைப்ரேஷன். அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ என் சார்ந்த என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே அவங்க பயங்கர ஒரு ஹாப்பியாக இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே நம்ம குலசாமி எங்கெங்கே வர ரீச் ஆயிருக்கு. வேலாயுத பறவை காளி மலையாள கருப்பா சன்னியாசி முடி பச்சை மாங்கல்ய காரியம் உண்டு கன்னிமார்கள் வைராவி மாரியம்மா பூமாரி காமாட்சி கோவர்தனம் அழகியப்பன் அறிமது காளி பாண்டிமுனி எங்க 18ஆம்
கருப்பன் வாராண்டா, பேய் கருப்பன் வாராண்டா, ஏ கருப்பன் வாராண்டா, பேய் கருப்பன் வாராண்டா. ஏ 4 படி ஏறி நின்னு நாடு கொடி அறுத்துடுவான், 6 படி ஏறி நின்னு ஆள தூக்கிடுவான், 8 படி ஏறி நின்னு ஏச்சவன எரிச்சிடுவான், 10 படி ஏறி நின்னு பாய்த்தவன பாய்ச்சிடுவான், அடிமேல் இடியா இறக்கி ரக்கனை அழிச்சிருவான், 18 அடிமேல் இறங்கி பாரங்கும் காத்து நிப்பான். ஏ அண்டமும் பிண்டமும் அலற வைக்கிறான், அகண்ட கண்ணோடு வெகுண்டு நிக்கிறான், கும்பியும் குடலும் உருவ நிக்கிறான், குருதி உறிஞ்சு குடிக்க நிக்கிறான், அடா அத்தனை கொம்பனு அப்புறம் இல்லடா, கருப்பன் கண்ணுக்கு தப்புனது இல்லடா, அவன் தண்டனை சத்தியண்டா. ஏ கருப்பன் வாராண்டா, பே கருப்பன் வாராண்டா, ஐயா கருப்பனே வாரும் ஐயா, எங்க கூடவே வாரும் ஐயா, ஐயா கருப்பனே வாரும் ஐயா, எங்க கூடவே வாரும் ஐயா. ரொம்ப கருப்பர் உண்மையிலே என்ன சொல்றதுன்னே தெரியல. கருப்பர் கொடுத்த வாழ்க்கை எனக்கு. நம்ம எவ்வளோ சினிமா பாட்டு பாடியிருந்தாலும் கருப்பர் கொடுத்தது தான். இதுவரையும் வந்து கருப்பசாமி பாடல்களை கிராமிய கலைஞர்கள் இருக்கட்டும் எல்லாம் இப்போ முன்னாள் ஜென்ரேஷனில் இருந்து இது வந்து இது இந்த நேரத்தில் கண்டிப்பாக நான் எல்லா இடத்துலையும் சொல்கிற விஷயந்தான். ஒரு சினிமாவில் வந்து கருப்பசாமி பாட்டு பாடி புதுசாக ஒரு பாட்டு பண்ணி அதுக்கு வந்து ஒரு அந்த கிராமிய பாடல் அங்கேடி முழங்குறதுக்கு நடக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் வந்து இதுவரை எங்கேயுமே நடந்ததே இல்லை இத்தனை காலம் வரைக்குமே. அப்போது அங்கேடி முழங்குது பாடும்போது எல்லாருக்குமே சாமி வரும் பயங்கரம். நான்லாம் ஒரு ஊரில் காரைக்குடி பக்கத்தில் அரியக்குடி தான் நினைக்கிறேன், அரியனாச்சி அம்மன் கோயில்ன்ட்டு அங்கே வந்து ஒரு கச்சேரி நடக்குது. அங்கே வந்து கருப்பசாமி பாட்டு பாடுனா அங்கே சாமி எப்படி வந்துச்சுன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நானும் நம்பவே இல்லை. என்னென்னா இப்படி நிற்கிறாரு, இந்த இடத்துல வந்து இரும்பு கம்பி அப்படியே அந்த ஒரு அந்த போல் மாதிரி ஊட்டியிருக்காங்க. அந்த அந்த வேலாயுதம் பறவைக்காளி மலையாளக்கிறப்ப சன்னியாசி முடி பிச்சமா மாங்கலை காரிமட்டு கன்னிமார்கள் வைராயு மாரியம்மா குமாரி காமாட்சி கோர்தன் அழகியப்பன இது மக்களை பாண்டிமுனி எங்கள் 18ஆம் படி கருப்பான்னு சொன்ன உடனே ஒரு பந்து எப்படி குதிச்சு அடிக்கும் பாருங்க. ஒரு பந்து அந்த உடம்பையே தூக்கி அப்படி அடிச்சதுங்க. என்ன நடந்ததுன்னே இதெல்லாம் நாங்க பார்த்ததே இல்லை. இந்த டிவியில பார்க்கறது ஸ்டேஜ்லலாம் நீங்க உண்மையில நிறைய விஷயங்கள் அதான் நான் முன்னால் சொன்ன மாதிரி சின்ன பையன் குழந்தை இன்னும் வீடியோவே இருக்குது. அவ்வளவு ஆக்ரோஷமாக அது நடக்கும் அந்த இடத்துல. அது நம்மளால் நடக்குங்கிறதுக்கு நான் சொல்லலை, இதெல்லாம் நடக்குது. இது எப்படி எடுத்துக்கிறதுங்கிறதுன்னு தெரியல. நம்ம என்ன பேசினாலும் அது வந்து நம்ம ரொம்ப மிகைப்படுத்தி சொன்னாலும் அது விமர்சனத்துக்கு உள்ளாயிடும். ஆனால் அது நடக்குது, இந்த மாதிரி இது நடக்குது. அது எதனால நடக்குது என்னங்கிறது தெரியல. அதுல சில விஷயங்களுக்கு எப்பவுமே நம்ம காரணம் தேட முடியாது, கூடவும் கூடாது. அதை அப்படியே விட்டுடணும். அதை வந்து நம்ம அந்த விஷயம் வந்து இப்போ வரையும். இப்போ அடுத்து இந்த பாடல் ஆரம்பிக்கும் போது அப்படி வருது சாமி ஸ்டேஜில். ஏ கருப்பன் வாராண்டா அந்த சாங் அப்படியே சாயபயங்கிறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவரே உங்களை தேங்க் பண்ணுவார். ஏன்னா அது உங்களை தவிர என்னால் இது யாருமே பாடி என்னால் இமேஜின் பண்ண முடியும். ஐ திங்க் ஒன்லி யூ கேன் டூ திஸ். கருப்பர் வந்து உண்மையிலே பாடும்போதுங்க இந்த சவுண்டுலாம் வந்து இது எப்படி அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அப்படியே வந்த இதுதான் அந்த ஃபீலு. அதே மாதிரி இப்போ இந்த இந்த வேலாயுதம் பறவைக்காளி மலையாளக்கிறப்ப அந்த ஒரு டியூனில் பாடுனதும் அது அப்படி எப்படி நடந்ததுங்கிறது எனக்கு தெரியல. உண்மையிலுமே இது எப்படி நடந்தது, அவர் ஒரு கார்டு கொடுக்குறாரு, அதை அப்படியே பாடுறோம். அதே மாதிரி அந்த வரிகள் வந்து அண்டமும் பிண்டமும் மலர நிற்கிறான், அகண்ட கண்ணோடு வெகுண்டு நிற்கிறான், இதுதான் வரி. அது அடுத்த லைன் வந்துடணும், கும்பியும் கூடலாம் ஒரு இப்படி தான் வரணும். அந்த இடையில சவுண்டு தன்னால் வருது, அது ஹே ஓஹே ஹேன்னு வருது. அது என்ன ஒன்று அதான் சொல்றேன், இது ஒரு மிராக்கிள். இது உண்மையிலே இது நடந்தது, அதுவா நடந்துகிட்டது தான். நீங்களே ஒரு மிராக்கிள் தான். நம்ம கையில ஒண்ணுமே இல்லை சத்தியமா. அவரையே பாடிட்டு இருந்தோம், கிராமிய பாடலாவே பாடிட்டு அங்கேயே இந்த மாதிரி பாடணும். இப்போ இந்த பாடலை வந்து கேட்டு இதுக்கும் வந்து இப்போ ஒரு சினிமா பாடலுக்கு என்னதான் இதுவும் சினிமாவில் வந்த
இதுக்கு இன்னைக்கு வந்து ஆமா நிறைய பேர் அருள் வந்து பயங்கரமா ஆடுறாங்க. ஒவ்வொரு மேடையும் இப்போ கிடைக்கிற அந்த ஆரவாரம், அந்த கருப்பூர் பாடலுக்கு உண்மையிலே எனக்கு பயங்கர இதா இருக்கு. என்னடா அது ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் அமைஞ்சிருக்கு. அது இப்போ அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. அது அந்த பாடலுக்கான நேரம், அந்த அந்த ஊரில் இருக்கிற அந்த கடவுளுக்கான நேரம், ஐ திங்க் எல்லாமே இந்த படத்துல சொல்ற மாதிரி எல்லாம் நடக்குது. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நம்ம வந்து ஒரு கிராமத்துல இந்த மாதிரி பாடல் பாடிட்டு இருந்தோம், இன்னைக்கு சினிமாவில் எவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைக்கும், நம்மளும் ஒரு சினிமா பாடல்கள்லாம் பாடி அடாப்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டைலான பாடல்களும் பாடுவோம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? சத்தியமா இல்ல, இப்போ வரையுமே இது எப்படி நடந்துட்டு இருக்குது, இது உண்மையிலேயே சொல்கிறேன். ஆனால் நம்மளுடைய வேலையை நம்ம இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். உண்மையிலே சொல்லப்போனால் ஆரம்பத்தில் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு சாதாரண டியூன் கூட அது எப்படி பாடுறதுன்னு கூட அப்படியெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். கஷ்டம் மீன்ஸ் அந்த புரிஞ்சிக்கவே முடியாது. அங்க அந்த மாதிரி ஒரு ஜான்ரா பாடி இப்படி பாட முடியறதா? பாடவே முடியாமல் இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து அது நல்ல ஞாபகம் இருக்குது. ஸ்ரீதர் சார்னு சொல்லி மியூசிக் டைரக்டர், அவர் வந்து ஒரு கம்போசிங்காக அவரை பாட்டு பாடுறது கூப்பிட்ருக்காரு. அதில் ஒரு சின்ன ஒரு சாதாரண டியூன் தான், ஒரு டியூனு. ஆனால் எனக்கு அதை பாடவே முடியல. எனக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறோம், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 2.5 மணி நேரமாக. அப்போ தான் எனக்கு வந்து அப்போ அவர் கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் போய் மியூசிக் கண்டிப்பாக நீங்கள் மியூசிக் கற்றுக்கணும், வாய்ஸ் ஓகே நல்லா இருக்குது, ஆனால் மியூசிக் கற்றுக்கணும் அப்படின்னு. அப்போது அவர் வந்து எனக்கு வந்து எவ்வளோ ஒரு 1500 எனக்கு அப்போது பேமெண்ட் ஒன்று கொடுத்தாங்க. அதை கொண்டு போய் வச்சுக்கிட்டு என்னகிட்ட இருந்த காசில் ஹார்மோனி பெட்டி வாங்கினாங்க. அன்னைக்கு போய் வெறித்தனமாக போய் வாங்குறேன். போய் வாங்கி அந்த ஹார்மோனியம் கற்றுக்கிறது எப்படி அப்படிங்கிறதையே நோட்டு வாங்கிட்டு நான் அந்த மாதிரி சவுண்டை மெயின் பண்ணி இப்போ அப்படி தான் என்னுடைய ப்ராக்டிஸ் எல்லாமே. இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் பாடல்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சு இப்போ நான் நார்த் சைடில் இருக்கக்கூடிய அந்த மியூசிக்கெல்லாம் நிறைய கேட்பேன். அந்த உஸ்தாத் பதே குலாம் அலி ஐயாவுடைய அவருடைய தும்ரிஸ் கசல்ஸ் எல்லாம் கேட்பேன். அதுகளை வந்து ஹார்மோனியத்தில் பாடுவீங்களா? அது நீங்க அதெல்லாம் பாட கேட்டதில்லை, ஏதாவது பாடுங்களேன். அது சரி கம கம ரிக சரி நி சத நி நி த பா ர ந ந த ந ந த ர ர ர ர ந ந ந ந ர ர த ந ந ந ந ந la 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 ta na na ne ta na 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 ra la 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 ta na na da ra 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 காக்கரு அப்படி வரும். எனக்கு அதை சொல்ல தெரியும். அதேதான். அவரை வந்து இந்த மாதிரி தும்ரிஸ் வருது, நிறைய தும்ரிஸ் இருக்குது. இதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம தும்ரிஸ் அந்த சங்கதி ஸ்டைலுமே நம்ம ஃபோக்ல இருக்க சங்கதியுமே சிமிலரா தான் இருக்கும். நம்ம பாடுற விதம் தான் டிஃப்ரெண்ட். ஆனா சங்கதி அந்த விழற விதம் அது வந்து சிமிலர் தான். அந்த சங்கதியோட வடிவமைப்பு சொல்றேன். இப்ப நீங்க பாடும்போது ரியலைஸ் பண்ண நீங்க அந்த ஃபோக்ல அப்படிதான் இருக்கும். அதனால இது இன்னும் அந்த இதை வந்து அப்படியே நான் வந்து ஃபோக் எப்படி பாடலாம் அப்படிங்கிறதுக்கு நான் அதை பிராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சிச்சு இப்ப நீங்க பாடும்போது. வெரி நைஸ், வெரி நைஸ். சரி, அப்போ நீங்க சொன்னீங்க திரைப்பட பாடல்கள் பாடுறதுக்கு அது நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் சாங்கே வந்து மாட்டிக்கிச்சு தான் பண்ணீங்களா? இல்ல, ஃபர்ஸ்ட் சாங் வந்து நான் பாடினது வந்து ரகலபுரம்ங்கிற, அதுக்கு முன்னாலே நான் பாடியிருக்கிறேன். ஒரு கோரஸா பாடியிருக்கிறேன். கோரஸ் வந்து நிறையா பாடியிருக்கேன். தனியாக பாடினதுன்னா ரகலபுரம்னு சொல்லி. அதுக்கு முன்னால் ஒன்றும் பாடியிருக்கிறேன். அந்த படங்கள் வந்து வெளியில் வரலை. நான் தனியாக பாடி வெளியே வந்தேன்னா ஸ்ரீகாந்த் தேவா சாருக்கு வந்து கர்ணசன் அவருடைய படம் ரகலபுரம்னு சொல்லி, அது சரியான சாங். அது இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. பொட்டு வைக்க பக்க வந்தேண்டி, நான் வைக்கையில சொக்கி போனேண்டி, ஆத்தாடி ஆத்தா என்ன நீ பார்த்தா தந்தன தனன அடி தாராபுரம் தாம்பரம் தலையில கனகாம்பரம் ஏகாம்பரம் சிதம்பரம் இடுப்புல என் பம்பரம் அப்படின்னா அது ஒரு போக்கு ஒன்று பாடிப்போம். அது பாட்டு வெளியில வந்தது. அதுக்கப்புறம் வந்து சலீம்ல வந்து விஜயாண்டின் சாருடைய இந்த இது நீங்க கேட்டிருப்பீங்க, சிவசொம்போடைய ரீமிக்ஸ். அவளை நம்பித்தான் நாசமாயிட்டு அதை நான் ஸ்டேஜில் பாடுறதில்ல. ஏன்னா ரொம்ப பொண்ணுங்களை வந்து பயங்கரம் ரொம்ப இதாக இருக்கும். அதனால வந்து எனக்கு ஸ்டேஜில் ஒரு சில நண்பர்கள்லாம் கேட்பாங்க, இப்போவும் கேட்பாங்க அந்த பாட்டை. நான்
ஒரு பெரிய ஸ்டேஜில் அத்தனை பேர் இருக்கிற இடத்துல பாடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால நான் பாடுறதில்ல அந்த பாட்டை. அது ரொம்ப நல்ல விஷயங்க, நான் பாராட்டுறேன். ஏன்னா அது நிறைய பேருக்கு அது இருக்காது. அவங்க போய் எப்படி இருந்தாலும் பாடுவாங்க லிரிக்ஸ். அந்த பெண்களை நீங்க மதிக்கிறதா தெரியுது. அதை நீங்க ஸ்டேஜ்ல பாடாம இருக்கிறது அது ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த வரிகள் எல்லாமே. கரெக்ட். அது படத்துக்கு ஓகே, நம்ம ஸ்டேஜுக்கு பாடுவோம். சூப்பர். அப்புறம் மாட்டிக்கிச்சு இப்போ பாதிக்கு அவருக்கு நிறைய பாடிருக்கீங்க. ஆக்சுவலி அவருக்கு நீங்க உங்க வாய்ஸ் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவர் அவர் தான் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு. அவர் ஹிப்ஹாப் சார்லாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அந்த டயத்தில் மாட்டிக்கிச்சே பாடல், அதாவது ஆவி பறக்கும் டீ கடை, இமான் சாருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த பாட்டை சும்மா பாடலாமா? பாடுங்க, கிட்டாரோட பாடுங்க. கிட்டார் இருக்குங்க. ஆவி பறக்கும் டீ கடை, அவ வந்ததனால பூக்கடை, தேவி தினசா பாத்திட, நான் மறந்தே போன சாப்பிட, காதலன் டீல நெஞ்ச பண்ண நினைச்சிட்டா, தேடி வந்த தேவதை என்னன்னு குடிச்சிட்டா, நேத்து வரைக்கும் நானும் தான் ஆகாம இருந்தேன் போனியா, அவ பார்த்து சிரிச்ச பிறகுதான் ஆனேனே சால்ட்டும் சீனியா சீனியா சீனியா. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. செம சாங் ஆக்சுவலி. இது செம அழகான சாங். நிறைய விஷயமும் இருக்கும் இந்த பாடல்ல இல்லையா? அப்புறம் மாட்டிக்கிச்சு ஃபியூ லைன்ஸ். மாட்டிக்கிச்சு. கிட்டார் வச்சிருக்கீங்க, அப்படியே பாடிடுங்க. நந்தா வந்தோ நீ என்னோட வாணி, தங்கம் போல் பல பலக்குதடி உன்னோட மேனி, நான் தான் வர்றேனா நீதாய குயினா, வானத்தில் பறக்குது பார் கலக்கல ராமைனா, அடிக்கா தறினா கைப்பேன் நீதான் எனக்கு வைப்பேன், என்னோட நீ இருந்தா நல்லா இருக்கும் லைஃப், அடிக்கா தறினா கைப்பேன் நீதான் எனக்கு வைப்பேன், என்னோட நீ இருந்தா நல்லா இருக்கும் லைஃப். மாட்டிக்கிச்சே 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 மாட்டிக்கிச்சே. உங்களுக்கு ரேஞ்ச் வந்து அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாடுவீங்களா? சின்ன பிள்ளையில இருந்தே கும்மி பாட்டுலாம் வந்து ரேஞ்ச் இருக்கும், சரியான ரேஞ்சிலே தான் இருக்கும் அது பாடுறதெல்லாம். அம்மா அவங்க பாடும்போதெல்லாம் அவங்க, அதாவது அவங்க ஃபீமேல் பிச் இல்லையா, அந்த பிச்சுக்கு நான் அவங்களோடவே பாடி 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 அப்படியே. உங்களுக்கு பிடிச்ச ஃபோக் சிங்கர் யாரு? எனக்கு வந்து வாய்ஸா வந்து எனக்கு இவர் மாணிக்கவனம் சாரோடைய செம வாய்ஸ் அவருக்கு. அவருடைய ஃபோக் வந்து எனக்கு ஐயோ ஐயோ, அவரு உண்மையிலே ஒரு தனித்துவமான ஒரு குரல்னா அவர் தாங்க. இப்போ வரையுமே அதை வந்து அதை ஒட்டச்சு கொண்டு வர்றதுக்கு பழைய காலத்தில் டிஎம்எஸ் ஐயா அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து கிளாசிக்கலாகவும் சரி எல்லாத்துலேயும் அவங்க பெரிய ஜாம்பவான்கள். அவங்க ஒரு தனித்துவமாக ஒரு ஃபோக்கு அப்படின்றது மாணிக்கநாயகம் சிங்கர். அவர் இழந்துட்டோம், ஆனால் எப்படி ஒரு சிங்கர். ஐயோ, அவருக்கு தான் ஒரு பாட்டு இருங்க, ஓப்பனிங் மட்டும் பாடலாம். ஆடாத வண்டியிலே அதிராத கொண்டையிலே அதிராத கொண்டையிலே பூவான பூ முடிஞ்சு அம்சவள்ளி வந்திருக்காம், ஒரு ஆம்பளை எல்லாம் பத்திரமையா. என்னோட பாட்டோட பிகினிங் மதுரை ஜில்லா ஜில்லு ஜில்லுக்கு அந்த சாங். அவர் நிறைய பாட்டு, அந்த சுப்பமான ஒரு பாட்டு பாடிருப்பாரு. அப்புறம் வந்து கண்ணுக்குள்ளே கெளுத்தி. ஐயோ, நான் எனக்கு ரொம்ப ஆசை அவருடைய பாடல்கள்லாம் எடுத்து பாடுங்க. நீங்க சேர்ந்தே பாடலாம், உங்க ஷோல வந்து நீங்க பாடலாமே. அடுத்த ஷோ நீங்க பாடுறீங்க, கண்டிப்பா பாடுங்க. இந்த பாட்டுலாம் பாடுவேன். இந்த கண்ணுக்குள்ள கெளுத்திலாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான. ஐயோ, ரொம்ப பிடிக்கும். ஐயோ, சம பாடல ஆக்சுவலி. அந்த பாட்டுலாம் கண்டிப்பா எடுத்து பாடணும் அவருடைய. ஆமா, இப்போ வந்து எங்க டீமுக்கு ஃபேவரட் சாங் ஒன்று இருக்கு, காலமாடான் பாடல் ஒன்று இருக்கு. உண்மையிலேயே இப்போ சொல்லுவோம்ல, நமக்கு வந்து சினிமாக்களை வந்து ஒரு சில பாடல்கள் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு
நம்ம இதை நம்ம கடந்து வரும்போது ஒரு ஒரு விஷயங்கள் வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் அடுத்த ஸ்டெப்புக்கும் கூட்டிகிட்டு போகிற ஒரு விஷயமா இருக்கும் பார்த்தீங்களா. அந்த இதிலலாம் வந்து காலமடன் பாட்டு வந்து பைசன் சாங்கில் வந்து மாரி சாருக்கும், மாரி செல்வராஜ் சாருக்கும் சரி, இந்த டீமை எல்லாருக்குமே, நிவாஸ் கே பிரசன்னா சாருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். செம்மையாக ஒரு ரெக்கார்ட் பண்ணும்போதும் சரி, அவ்வளோ ஃப்ரீடமாக, அவ்வளோ ஜாலியாக நம்மளுடைய ஃப்ரீடத்துக்கு விட்டு எப்படி அது அவர் எப்படின்னா பாட்டு பாடும்போதே எனக்கு க்ளீனாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அதாவது வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப க்ளீனாக அப்படி ஒரு சுத்தமாக அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, ராவா அப்படியே அப்படி தான் இருக்கணும் அப்படின்னாரு. கை வந்த அப்படி வரணும்னு சொன்னோன்னே அதுக்கேற்ற மாதிரி போட்டு அப்படி பாடி அது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. அந்த இது செவ்வரளி காடு சிந்து ரத்தம் பாரு, பகை இங்கே ஆடும் பேயாட்டமே, திசையெங்கும் போடும் வெறியாட்டமே, வெறியாட்டமே. பொடு தந்தன தந்தன தான தந்தன தான தந்தன தந்தானே, தந்தன தந்தன தான தந்தன தான தந்தன தந்தானே. சாமக்கோட தொடங்கிடுச்சு ராசா, நல்ல சங்கெடுத்து ஊதுங்கய்யா ராசா, சந்தனத்தை எடுத்துக்கிட்டு ராசா, நம்ம ஊரு சன திரட்டி வையி ராசா. அங்க ஒத்தையடி பாதையில அவன் ஓடி வரான் காலமாட, அங்க உச்சி பானம் ஒசரத்துல அவன் ஆடி வரான் காலமாட. கொம்பு ரெண்டும் குறு குறுக்க, கண்ணு ரெண்டும் தீ பிடிக்க, 4 காலு பாய்ச்சலில பாடி வரான் காலமாட. ஏகாட்டரளி மாலை கட்டி கிளம்பி வரான் காலமாட, அவன் பச்சை கறி படையலத்தான் கேட்டு வரான் காலமாட. கழுத்து மணி ஓசை கட்டி புழுதி மண்ண பூசிக்கிட்டு அவன் 4 காலு பாய்ச்சலில பாடி வரான் காலமாட. நீங்க நிறைய டேக்ஸ் எடுக்க மாட்டீங்களா, ஒரே டக்குன்னு பாடிடுவீங்கல்ல? அது டியூன் ஆக்சுவலி கேட்டோம்னா இது எல்லாமே ப்ராக்டிஸ். நான் சீரியஸாக சொல்கிறேன். நம்ம வந்து இந்த தும்ரி ஒரு இந்த நான் சொல்கிறேன் இல்லைங்களா, அசல் இதுகெல்லாம் கற்றுக்கிட்டோம்னா நான் உணர்வுபூர்வமாக நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன், ஈஸியாக எல்லாமே பாடலாம், ஈஸியாக பாடலாம். ப்ராக்டிஸ் நம்ம போயிட்டு கண்டிப்பாக பேசிக் கற்றுக்கணும், எல்லாமே கற்றுக்கணும். ஆனால் ரெக்கார்டிங்ஸுக்கு எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. நான் வந்து உண்மையிலே மியூசிக் வந்து நான் பெருசாக போய் நான் கற்றுக்கல. இப்போ நான் கற்றுக்கிட்டு இருக்கிறது கிட்டார் கற்றுக்கிட்டு இருக்கேன். அடுத்து நான் பியானோவும் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். இப்போது நான் ஒரு மாஸ்டர்கிட்ட தான் கற்றுக்கிட்டு இருக்கேன், சதா மாஸ்டர்கிட்ட. எனக்கு வந்து சினிமா இப்போ பாடுறதுக்கு எந்த டியூனாக இருந்தாலும் பாடுறதுக்கு இப்போ ஹெல்ப்பாக இருக்கிறது. நான் என் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுவேன், நான் இது எல்லாமே நான் சொல்லுவேன். தும்ரிஸ் வந்து ஆனால் கொஞ்சம் அது அந்த நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜம்பிங் நோட்ஸாக அது உட்காடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன டியூன் இங்கே வந்து நமக்கு கொடுத்தாலும் கொஞ்சம் பெரிய ஹெல்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக என்னதான் கற்றுக்கிட்டாலும் நீங்கள் தெய்வ குழந்தை, அதனால் வந்து அது எல்லாராலையும் முடியாது, அது கஷ்டம். அண்ட் எனக்கு தெரியும் உங்களுக்கு நிறைய அதை கற்றுக்கணுங்கிற அந்த அந்த பேஷன் இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்கன்னு தெரியும். வெளியில் ஜாலியாக சிரிச்சுட்டு நீங்கள் இருக்கலாம், ஆனால் அதுக்கான உழைப்பு நீங்கள் போடுறீங்கன்னு எங்களுக்குலாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பீங்க. ஏதாவது எங்ககிட்ட சொல்லணுமா உங்களுக்கு? கண்டிப்பாக. எனக்கு என்னென்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு இப்போ நான் கிட்டார் கற்றுட்டு இருக்கேன் இல்லைங்களா, இப்போ ஃபோக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த கிராமியம், இப்போ அந்த பம்பை அடி அந்த இது கிராமிய வாத்தியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதுகளோடவே சேர்ந்து அந்த ஃபோக்கை வந்து நம்ம எந்த அளவுக்கு இன்னும் என்ன சொல்கிறது, இப்போ அதை நான் குறையா சொல்லலை. இப்போ வந்து தாவணி போட்ட புள்ள இப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அந்த தும்ரி ஸ்டைல்ஸ் இருக்கு பாருங்க, இதை வந்து ஒரு ஃபோக்கு வடிவத்தில் கொண்டு வந்து இது வந்து கிட்டாரு, தவில், நாதஸ்வரம், இந்த மாதிரி அந்த ஃபோக்குக்கு இன்னும் ஒரு விஷயத்தை நான் கொண்டு வரணும். இன்னும் வந்து அதுக்கு நான் நிறையா வரிகள் வந்து அப்படியே தான் இருக்கும். அந்த பாடல்கள் விஷயத்தில் வந்து இன்னும் இதை கொண்டாந்து இணைச்சி ஒரு 2-3 பாட்டு செஞ்சு பார்ப்போமேன்ட்டு. முன்னோர்கள் செஞ்சதை விட நம்ம பெருசாக செய்ய போகிறதில்ல. இதனால் எனக்கு ஒரு சில ஆசைகள் இருக்குது.
அப்படி நம்ம செஞ்சு பார்ப்போம், அது வந்து மக்கள் மத்தியில் அது எப்படி போய் சேருதுங்கிறத பார்ப்போமேன்ட்டு ஒரு ஆசை இருக்குது. கிட்டார் வச்சுக்கிட்டு ஃபியூச்சரில் கிட்டார் வச்சுக்கிட்டு எல்லா சாங்கும் பாடணும். ராஜா சார் பாட்டுனா ஒரு நாளைக்கு ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அவர் பாட்டுனா அவர் பாட்டு அப்படியே பாடணும், ஃபோக்குனா ஃபோக்கு பாடணும், மியூசிக் சுற்றியே இதுக்குள்ளே இருக்கணுங்கிறது எனக்கு ஆசைங்க. எல்லாமே தாங்க இருக்கீங்க நீங்க. இப்போ அந்த சின்ன குழந்தை மாதிரி இந்த கிட்டார் புது பாட்டு கத்துக்கிறேன்ற ஆர்வம் உங்ககிட்ட இருக்கு. அது ரொம்ப கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ நிறைய கத்துக்க எங்களுக்கும் சொல்லி கொடுங்க நிறைய. அண்ட் நீங்க ஒரு மியூசிக் டைரக்டர், நீங்க ஆக்சுவலி நான் உங்களை ஒரு வாட்டி பாட வச்ச ஞாபகம் இருக்கு. எனக்கு இவரை தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரொடியூசர் கிட்ட இவரை தான் பாடி ஆகணும். ரொம்ப நன்றிங்க. எனக்கு அது பெரிய பாக்கியமா கருதுறேன். ஃபியூச்சர்ல எனக்கு உங்களோட நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கு. கண்டிப்பா நம்ம பண்ணுவோம். அண்ட் பெரிய சர்ப்ரைஸ் நியூஸ் ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். ஆமாங்க, அது வாழ்க்கையிலே வந்து மறக்க முடியாத, எப்போ கேட்டாலும் எனக்கு ஒரு 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 பெரிய ஒரு விஷயம் வந்து ஒரு மியூசிக்கில் வந்து என்ன சொல்லுவாங்க, மறக்க முடியாத ஒரு நிகழ்வு எது அப்படின்னு சொன்னால் நிறைய நிகழ்வு நடந்திருக்குது. அதில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு என்னென்னா, நான் வந்து ரகுமான் சாருக்கு வந்து இதுக்கு முன்னால் பொன்னியின் செல்வத்தில் பாடியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ பெத்தின்னு சொல்லி தெலுங்குல வந்து பாடினேன் ஒரு பாட்டு. ஒரு பேத்தாஸ் டைப்பில் ஒரு இதான பாட்டு பாடிட்டு, அப்போ சார் வந்து அப்போ இல்லை. அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டு பாடலை வந்து கேட்டிருக்காங்க. நம்ம பாடிட்டு சார் கேட்டதுக்கப்புறம் ஃபைனல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சார் வந்து ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் நான் வந்து அன்றைக்கின்னு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் எங்கன்னா மயிலாடுதுறையில் ஒரு ஸ்கூலோட நிகழ்ச்சியில் மார்னிங் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து இன்னொரு ப்ரோக்ராமுக்காக அப்போ அந்த நான் ஹோட்டலில் நான் தூங்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து ஒரு ரகுமான் சாரோடைய அவர் கூட இருப்பார் கார்த்தி சேகரன் சார், அவர் வந்து வீடியோ கால் பண்ணுறாரு. வீடியோ கால் பண்ணிவிட்டு வீடியோ வந்து ஓப்பன் பண்ண ரகுமான் சார். நான் தூக்கத்தில் அப்படியே முடிச்சு இப்படி பார்க்குறேன். நான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கண்கள் கலங்கிடுச்சு. ரகுமான் சார் வந்து வீடியோ காலில் வர்றாரு அப்படின்ட்டு எனக்கு அப்படியே என்ன சொல்றேனே தெரில. அவர் பாராட்டு தெரிவிச்சார், நல்லா பாடியிருக்கீங்க, குட் அப்படின்ட்டு. எனக்கு உண்மையிலேங்க நான் எனக்கு என்ன சொல்ற சார் தான் சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கு வார்த்தைகளே வரல. அதுக்கப்புறம் அது உண்மையிலே அது எனக்கு மறக்க முடியாத ஒரு இதுவாக இருந்தது. இப்போ வரையுமே அதை நினைச்சு பார்த்துட்டு இல்லைங்க, உங்களை எப்படி அப்ரிஷியேட் பண்ணாமல் அது எல்லாருக்குலாம் பண்ண மாட்டார். அவருக்கு வந்து வீடியோ கால் பண்ணி சொல்லணும்னு தோணி இருக்குன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பாரு. உங்கள் வாய்ஸில் இருக்கிற அந்த தெய்வீக சக்தி தான். அது நினச்சி பார்க்க முடியாத விஷயங்க. கடவுள் அப்போ நினச்ச கடவுளே இறைவா இது போதும் எனக்கு. ஆனா அவர் இன்னும் உங்க ரெக்கார்டிங்ல உட்கார்ல இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணாரு. நம்ம ராயன்ல வந்து சாரே இருந்து ரெக்கார்ட் பண்ணாரு. சார் இருந்து ரெக்கார்ட் பண்ணாரு. அதில் ஒரு பாட்டு வந்து வரும், ஆனால் அது வந்து ஃபுல் சாங்காக அதில் வரல. சார் வந்து என்ன சொன்னார் அப்போ நீங்கள் அன்னைக்கும் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணார். அங்கே வந்து சந்தோஷ் தயானி சார் அவங்க எல்லாருமே இருந்து ரெக்கார்ட் பண்ணாங்க. அன்னைக்கு வந்து சார் சொன்னார், நல்லா பாராட்டினாங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஹை பிச்சான ஒரு இதான பாட்டு தான். உங்களுக்கு இந்த ஹை பிச் வந்து நிறைய பாடி த்ரோட் ஸ்ட்ரெயின் ப்ராப்ளம்லாம் வருமா? அதை நீங்க எப்படி டீல் பண்றீங்க? நம்ம ரெஸ்ட் தான், வாய்ஸ் ரெஸ்ட். அந்த கண்டினியூவா ப்ரோக்ராம்லாம் வந்தா அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா ஒரு சில இடங்கள்ல மைக்ல நம்ம இப்போ நம்ம எல்லா சவுண்ட்லயும் பாடுவீங்க வேற. அம்மா அது நம்ம சவுண்ட் செக், நம்ம ஒரு சவுண்டு கொண்டு போறோம்னா நம்ம இன்ஜினியருக்கு கிளியரா தெரியும். மற்ற இடத்துலலாம் கச்சேரியிலலாம் எப்படி இருக்கும் அம்மா தெரியும். கரெக்ட். அதுவும் பாடுறதெல்லாம் ஆயிப்போச்சு. கருப்புசாமி பாட்டு 3 முறை கேட்பாங்க. ஐயோப்பா, அது 3 முறையும் வந்து நம்ம ஒரு முறை பாடுறது 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படி பாடுவோம். அந்த பாட்டை வந்து ஒரு சில இடத்துலலாம் இப்போ ஆரம்பத்திலே கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை இன்னொரு முறை பாடுங்கன்னுவாங்க. அப்புறம் கடைசியில் பாடி முடிச்சாதான் போகணுன்னுவாங்க. அதனால வேறு வழியில் அப்படியே போயிட்டு படுத்துட்டு காலைல அடுத்த நாள் தொண்டையெல்லாம் கட்டியிருக்கேன். என்னமோ கடவுள் புண்ணியத்தில் அந்த சாயங்காலம் அப்படியே பாட எப்படியோ ஓப்பன் ஆகிடும். பிடிச்ச பாடல் நம்ம இப்போ கேட்ட சில பாடல்கள்லாம் படித்தேன். உங்களுக்கு அதில் எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அது பாடலாம். சண்டாளி வாசத்துற அழகுல லேசாகி ஏந்தி பகலத்தனையோ லூசாகி பயகடக்கிறன் தரையில பீசாகி சண்டாளி உன் சிரிப்புல பறக்கிறன் தூசாகி நான் செவத்துல விட்டறிஞ்ச காசாகி கொடி பிடிக்கிற நினப்புல மாசாகி கையங்காலம் ஒன்ன கண்டு ஓடவில்லடி ரா வந்தும் கூட கண்ணு 2 மூடவில்லடி
பாவி உள்ள என்ன நீயும் ஓட விட்டடி, தாய் பாசத்தோட நெஞ்ச வந்து மோதி புட்டடி, தெரியலடி புரியலடி உயிரி விடி மனுஷன இடுப்புல தூக்குதடி, சண்டாளி வாசத்துற அழகுல லேசாகி ஏந்தி பகலத்தனையும் லூசாகி வய கிடக்கிற தரையில பீசாகி. யூஸ் பண்ணிட்டீங்க சாங், அவ்வளோதான். ஆமா, ஜிவி சாருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க வந்துட்டு அப்போ இருக்கிற எல்லா கம்போசர்ஸ்க்கும் ஆல்மோஸ்ட் பாடிட்டீங்க. இப்போ ரஹ்மான் சார்ல இருந்து இப்போ இருக்கிற சாயபங்கர் வரைக்கும் பாடியாச்சு. ஏதாவது ஒர்க்கிங் ஸ்டைல்ல வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கீங்களா? இல்லை எப்படி அதை டீல் பண்ணுவீங்க? ஒருத்தர் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாம் இல்லை, எனக்கு வந்து எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்திருக்காங்க. இமான் சார் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்காரு. ஒரு சாயபங்கர் ஒரு பயங்கர ஜாலியான ஆள். இல்லைன்னா அவர் சொல்லுவார் அந்த ரேஞ்ச் அந்த அதை பாடும்போது, ஐயா நீங்கள் ஒரு முறை கரெக்டாக இது பண்ணிட்டு, அதாவது போட்டு ஒரு சில இடங்கள்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்லா இருக்குங்கிறது நமக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும். மறுபடியும் திரும்ப திரும்ப பாட வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், கரெக்ட். அது ரொம்ப கடுப்பாக இந்த மாதிரி ரொம்ப. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட்ல பாடினது தான் எல்லாருக்கும் நடக்கும். இதெல்லாம் நிறைய நடந்திருக்குது. மறுபடியும் வீட்டுக்குலாம் வந்துடுவோம், வந்துட்டு ஒரு வாரம் விட்டுலாம் திரும்ப கூப்பிடுவாங்க, திரும்ப கூப்பிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து எடுப்பாங்க. கடைசியில் பார்த்தா நமக்கு தெரியும் இல்லையா, ஃபர்ஸ்ட் பாடினது தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த மாதிரிலாம் நடந்திருக்குது நிறையா. சினிமா பாடல்கள் பண்ணுற இப்போ அதே மாதிரி சந்தோஷ் நாராயண் சார்லாம் சும்மா டக்குன்னு அப்படியே அவருக்கு என்ன வேணும்னு தெரியும், அவருக்கு ஜாலியாக இது பண்ணிடுவார். ஒரு சில இடத்துல தான் அப்படி நடக்கும். அதுவும் ஆல்பம் சாங்ஸ் பண்ற இடத்துல ரொம்ப ஒண்ணுமே தெரியாதவங்க அதை பண்ணுவாங்க. அது நிறைய நடக்கும் அந்த மாதிரி. ஏன்னா நம்ம எதனால சொல்றோம்னா பாடுறதுக்கு சொல்ல, அதுவும் ஒரு அந்த ரேஞ்ச் பாடும்போது நமக்கு த்ரோட் எவ்வளோ அந்த கஷ்டமாகும் அந்த அப்போ இந்த கிளீனா தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த ரேஞ்ச் பாடும்போது ஸ்டெயின் ஆகும், அடுத்தடுத்து அவங்களுக்கு ஒர்க் இருக்கும். அப்போ நம்ம கிளீனா கரெக்டாக தான் பாடுறாங்க அப்படிங்கிறத விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு பண்ணிவிடுவாங்க. ஒரு சிலவங்க வந்து அந்த ரேஞ்சு என்ன அது எதனால், ஆனால் நம்ம இதில் ஸ்டேஜில் பாடுறத வச்சுக்கிட்டு அந்த ரேஞ்சிலே அவங்க பண்ணுறாங்க. பண்ணிட்டு அதை ஒரு பொண்ணுக்கு 10 முறை பாடும்போது கண்டிப்பாக ஸ்டெயின் ஆகும். எல்லாம் த்ரோட்டு தாங்க இல்லையா? கடவுள் குழந்தை இருந்தாலும் அதுவும் த்ரோட்டு தான். கலாச்சிட்டீங்களே. இல்லை, ஆனால் கடவுள் குழந்தைங்கிறது நான் மீன் பண்ணுறேன், எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம். அண்ட் உங்களோட ஃப்ரெண்டு யாருக்கா மியூசிக் கம்போஸர்ல? இப்போ உங்கள் ஃப்ரெண்டு நான் சொல்லிப்பேன்னா யார் சொல்லுவீங்க? உண்மையிலே நான் சீரியஸாக இப்போ யார்கிட்ட போய் பாடினாலும் சரி, ஒரு மியூசிக் கம்போசர்னா அவங்கள வந்து ரொம்ப அந்த இப்போ வரையுமே சார் நான் அந்த மாதிரி ஒரு கோணத்தில் தான் எனக்கு பார்க்க திரும்ப தெரிவேன். ஃப்ரெண்டாக வந்து எனக்கு அப்படி எனக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யார்? இண்டஸ்ட்ரியில நீங்க இருக்கிறீங்க, அப்புறம் நம்ம அந்த டீம்ல இன்னும் மீட் பண்றோம் நம்ம ஒரு சாப்பாட்டுக்கு சாப்பிட. இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்பனா வந்து எப்பனா சந்திக்கிறது உண்டு, எப்பனா ரொம்ப ரேர். முன்னாலையும் சரி, எப்பவுமே என்ன சொல்றது, பெருசா சந்திக்கிறது இல்லை. பிஸியா இருந்தா எப்படி? இல்லை, அப்படி கிடையாது, நிறைய சந்திக்கிறது இல்லை. அப்பப்போ ஃபோனில் பேசிக்கிறோம் வச்சுக்கிறோம், அப்படி அந்த மாதிரி. நல்லதுதான், பிஸியாக இருங்க, நல்ல விஷயம். எப்போ முடியுமோ அப்போ தான் நம்ம பண்ண முடியும். அண்ட் இப்போ சினிமா பாடல் ஜென்ரலாக இந்த பாடல் இப்போ சினிமாவில் பாடுறீங்கனால கேட்பாங்க. ஆனால் நீங்கள் அப்போலேருந்து பாடிட்டு இருக்கீங்க, அப்போ வந்து மேடையில் நீங்கள் பாடினாலே இந்த பாட்டு தான் இவரோட ஸ்பெஷாலிட்டி, இதை பாடினா செம்மையாக இருக்குன்ற மாதிரி ஒரு பாடல் இருக்கும்ல, எல்லாருக்குமே இருக்கும் அந்த சாங். அது என்ன பாடல்? அது கருப்புசாமி தான். இப்போ ஒரு சேனலில் பாடினதுக்கப்புறம் அந்த பேர் வந்ததுன்னா அந்த கருப்புசாமி பாட்டு தான். அதுக்கு முன்னால் வந்து இந்த ஒரு ஃபோக் சாங் ஒன்று இருக்கும், அந்த பாட்டை வந்து ரெகுலராக பாட சொல்லுவாங்க. என்ன பாடல்? ஒரு மரத்து பதனிய குடிச்சாம் ஒரு மரத்து பதனிய குடிச்சான் உடம்பெல்லாம் தங்கமடி, ஒன்ன போல பேரழகி ஊருக்குள்ளே இல்லையடி, ஒன்ன போல பேரழகி ஊருக்குள்ளே இல்லையடி, போடி வாடி ஏன் ஜோடி எனக்கு ஒன்னு தாடி, பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன்,
பானை நிறைஞ்சு கீழே வடிஞ்சு பாழாய் போகுதே, பானை நிறைஞ்சு கீழே வடிஞ்சு பாலாய் போகுதே, பனைமரத்து மேல ஏறி பதனி இறக்க போரே. இந்த பாட்டு மேடையில் பாடுறது உண்டு. இந்த பாட்டு என்னுடைய பாட்டு கிடையாது, வேற ஒருத்தவங்க பாடின பாடல் இது. அந்த பாடல் மூலிமா இதை வந்து அதில் ஸ்வரமெல்லாம் போட்டு சூப்பர் அப்படியெல்லாம் வந்து ஆரம்பித்து பாடுறது. வேற லெவல். இந்த பாட்டு ஸ்டேஜில் எப்போவுமே பாடுறது உண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னால் வந்து நான் பாடுறது வந்து இந்த சங்கீத ஜாதி முல்லை அதெல்லாம் பாடுவீங்களா? அதெல்லாம் ஓகே. அப்போ பாடினது உண்டு. இப்போ வந்து இந்த ஃபோக்கில் ரொம்ப நம்மளை ஆனா அது உங்களை மாதிரி யாருமே பாட முடியாது, அதனால தப்பே இல்லை கேட்கறதுல. ஏன்னா ஃபோக்கு தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சில வந்து ஃபோக் கலைஞர்கள், இசை கலைஞர்கள் தான் இங்கே இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்துருச்சுன்னா அதே அந்த 4 பேர் தான் கூப்பிட்டு தெரியும் பாட வைப்பாங்க. நானுமே பார்ப்பேன். ஏன் நிறைய பேர் இல்லை ரெக்கார்ட் பண்ண கூட புது வாய்ஸ் தேடும் போது நிறைய பேர் இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ இதை வந்து நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். ஆக்சுவலாக என்னுடைய ரிக்வெஸ்ட், உங்களை மாதிரி ஆட்கள் வந்து எங்களுக்குலாம் சொல்லி கொடுத்தா நிறைய பேர் டெவலப் ஆகலாம். இல்லை அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து அதை ஹெல்ப் பண்ணலாம். ஃபியூச்சர்லலாம் நான் வந்து கண்டிப்பா. ஆமா. என்னன்னா இந்த இதுகள்லாம் தான் இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது இதுகளை கற்றுக்கிட்டா இதெல்லாம் ஈஸியாக வந்துருங்கிறது. ஆமா, அது அந்த பாடமாகவே இது ஒன்று நம்ம வந்து கற்றுக்கிட்டோம்னாவே போதுங்க. உண்மையிலே ஐயோ, நான் இப்போ ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். நான் கேட்குறதும் பழைய பாடல்கள் தான் கேட்பேன். டிஆர் மங்கலையா பாடல்கள் அதில் உள்ள விஷயத்தை தான் கேட்பேன். அவங்க பாடியிருக்க கஷ்டமான சங்கதி என்ன இருக்கோ அதை போட்டு டேப் ரெக்கார்ட் தேர் அளவுக்கு போட்டு 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 இது பண்ணிக்கிறது. இது எதுக்குன்னா இது எல்லாமே நமக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. மியூசிக்கலாக ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. உங்க பசங்க இருக்காங்க 2 பேரு, சூப்பராக பாடுவாங்க. அப்படியா? ஐயோ, வந்தா அவனை அனுப்பிட்டோமே, அவங்களே பாட வச்சிருக்கலாமே. பயங்கரமாக பாடுவான். சின்னவன் நல்லா பாடுவான். போனை போட்டு வர சொல்லுங்க, இப்ப பாட வச்சிருக்கோம். பெரியவன் கூச்சப்படுவான், கொஞ்சம் கூச்சப்படுறான். இவனுக்கு சின்னவனுக்கு கொஞ்சம் ரெண்டு பேருக்குமே நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே ஓகே. உட்கார மாட்டாங்கிறாங்க. நம்ம வயசு அந்த மாதிரி. அது புரியும், வளரும் போது அந்த அருமை புரியும். பட் நீங்க இருக்கீங்க கைட் பண்ண, அப்புறம் என்ன? எவ்வளவுதான் நம்ம உங்க வைஃப் பாடுவாங்களா? பாடுவாப்புல. அப்படியா? என்ன பாட மாட்டாப்புல. வெளியில பாட மாட்டாங்க. வெளியில பாட மாட்டாங்க, சும்மா ஜாலியா. லவ் மேரேஜா நீங்க? ஆமா. எப்படி? மாமா பொண்ணுதான். ஓ, மாமா பொண்ணு. மேரேஜ். ஆமா, மாமா பொண்ணு. எங்க நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சோம்னா ரொம்ப மாமா பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டாரு. மாமா பொண்ணு அவங்க நமக்கெல்லாம் கொடுக்குற மாதிரிலாம் இல்லை. உண்மையிலே என் மனைவிக்கு வந்து ரொம்ப நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் எனக்கு வருமானமே இல்லை. சொல்லப்போனால் அதெல்லாம் நினைச்சேன். அதான் இன்னைக்கு பாருங்க எப்படி வச்சிருக்கீங்கன்னு. இன்னைக்கு அடுத்த ஸ்ட்ரீட்ல வீடு வாங்கலாமா, இந்த ஸ்ட்ரீட்ல வீடு வாங்கலாம்னு பேசிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும். நம்ம இண்டஸ்ட்ரிக்கு புதுசா வரும்போது நம்மளை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறதுலாம் உண்டு. நானுமே பார்த்துருக்கேன். சில பேரை ட்ரீட் பண்ணுறதுலாம் வந்து, எஸ்பெஷலி வந்து வேற ஒரு ஊர்லேருந்து வரும்போது அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்களும் சந்திச்சிருக்கீங்களா? அதெல்லாம் இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்த போது அதே ஆட்கள் வந்து உங்ககிட்ட வேற மாதிரி பிஹேவ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் எப்படி இருப்பீங்க அந்த நேரத்தில்? அப்போ வந்து கஷ்டமாக தான் இருக்கும், எனக்கு தெரியும். இப்போவுமே யாருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நான் இப்போ வரையும் விடலை. என்னென்னா கொஞ்சம் டைம் இல்லாதப்போ அங்கங்கே நான் ஓடிட்டு இருக்கிறதுனால அவங்கள ஒரு டைம் சொல்லி நான் போய் எப்படி இருந்தாலும் நான் வந்து போய் பாடி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஆனால் ஆரம்பத்தில் நிறையா காலையிலேருந்து நைட்டு வரலாம் உட்காந்துருந்துருக்கிறேன். அடுத்த நாள் வந்து உட்காந்துருப்பேன். அதெல்லாம் நிறையா எல்லாருக்கும் நடக்கிற விஷயங்கள் தான். அது ரொம்ப கவலையாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம், இதில் துவண்டு மட்டும் விட்டுறக்கூடாது. அப்படி போய் பொழுதுக்கு உட்காந்துட்டு நைட்டு உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. சத்தியமாக என் மைண்டில் உள்ளது அதுதான். நமக்கு கிடைக்கிற டைம் பூரா ஏதோ நம்ம வந்து ப்ராக்டிஸ்னால் நம்ம வந்து பயங்கரமாக கிளாசிக்கலாக வேற அப்படிலாம் கிடையாது. ஒரு சினிமா பாடலை எடுத்து கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அது சம்மந்தமாக இருந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இது வந்து நம்ம மியூசிக் ஒரு துறையில் இருக்கிறோம்னா அது சம்மந்தமாகவே நம்ம இதில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அப்படியே ஒரு வைப் அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்ம கண்டிப்பாக 100% கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சார், கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். JNN Institute of Engineering. Join CSE, AIML, Cyber Security, MBA and more. TNA counseling code 1126 near Red Hills, Chennai. Chira Home Junction presents Mid-Year Mega Home First, June 5th to June 28th, up to 50% offer. Sundarapuram and Cross Cut Road, Coimbatore.